ஏன் குறிஞ்சியில உள்ளவங்க மட்டும் தான் காதல் பண்ணுவாங்களா? மருதத்துல இருக்கவங்க சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்களா? பாலையில இருக்கவங்க பிரிஞ்சுதான் இருப்பாங்களா? இது என்ன வேடிக்கையா இருக்குன்னு நினைச்சேன். அந்த பெண் வந்து ஒரு நோன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரு ஆண் மகன் செய்யக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. சின்ன பையனுக்கு வாழை கொடுத்து அனுப்புனா அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு காலத்துல நம்ம வந்து சில்ட்ரனை வாருக்கு அனுப்புறத பத்தி மோசமான விஷயமா கேள்விப்படுறோம். படிக்கும் பொழுதுதான் தெரியுது மயிலுக்கு போரை கொடுத்தாருன்னா அவர் மடத்தணும்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. நன்றி உரை என்று ஒரு சம்பிரதாயமா ஒன்று இருந்தாலும் உங்க எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். முக்கியமா சிறப்புரையாற்றியவர் தன்னுடைய முக்கியமான பணிகளுக்கு இடையிலும் வந்து ஒரு அழகான உரையாற்றினாரு. மற்றும் நான் நண்பர்களுக்கு தனித்தனியா நான் சொல்ல வேண்டியதில்லை. இந்த புத்தகம் எழுதும் போது எங்களுக்கு தெரியும், நாங்க இந்த இதை பொறுத்த வரைக்கும் 2 துறை சம்பந்தப்பட்டிருக்கு. தமிழ் துறையும் சம்பந்தப்பட்டிருக்கு, வரலாற்று துறையும் சம்பந்தப்பட்டிருக்கு. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு லேமன். இந்த 2 துறைகள்லையும் பாண்டித்யம் இல்லாத ஒரு நபர். ஸோ இதை எழுதும் போது இது ஒரு விளையாட்டு போக்கா ஃபேஸ்புக்கில் ஒவ்வொரு கட்டுரையாக எழுதுனது. இது ஒரு நூலாக எழுதணும்னு எழுதப்பட்டதில்லை. அதனால தான் நீங்கள் குறிப்பிட்ட நிறைய விமர்சனங்கள் வந்து நான் ஏற்றுக்கொள்கிறேன். இது ஒரு நூலாக எழுதப்படாமல் அப்பப்போ விளையாட்டாக சில கட்டுரைகள் எழுதுனது. இந்த நூலாக வரும் பொழுது அந்தந்த தேதிகளை கூட குறிப்பிடும்னு நினச்சேன். அப்புறம் அது இருக்கட்டும், இது ஒரு சுவாரஸ்யமாக இருக்குது, அப்படியே போகட்டும்னு நினச்சிது. அதான் ஒரு கட்டுரையில கூட ஒரு இந்த வீரர்களுக்கு தன்னடை வழங்குறது, அந்த 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 கட்டுரையோட கடைசியில் வந்து ஒரு வார்த்தை இருக்கும், சம் டை ஃபார் த கண்ட்ரி, சம் லைஃப் ஃபார் த கண்ட்ரின்னு ஒரு கோட்டு. அந்த கட்டுரை எழுதும்போது வந்து கோயின்சிடென்ட்டாக அன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் உள்ள எடிட்டோரியலுக்கு மேலே அந்த கோட் இருந்தது. அதை பார்த்து தான் நான் வந்து இந்த சுவாமிநாத அங்கிலேசரி ஐயருடைய காலமில் வந்து அந்த கடைசியில் அது முடிச்சிருப்பாரு. ஸோ அந்த கட்டுரைக்கு அது பொருத்தமாக அன்னைக்கு இருந்தது. அதனால அன்னைக்கு அதில் கட்டுரையில் கடைசி வரி இருக்கும், இன்றைக்கு சுவாமிநாத ஐயர் டைம்ஸில் வந்து சம் டை ஃபார் த கண்ட்ரி, சம் லைஃப் ஃபார் த கண்ட்ரின்னு சொல்றது பொருத்தம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த கட்டுரையுடைய நோக்கம் என்னன்னா, அதில் தெளிக்கப்பட்ட சில விஷயங்கள் வந்து நேம் டிராப்பிங் சொல்லுவாங்க. அது மாதிரி இல்லாமல் நான் அங்கங்கே படித்தது கேள்விப்பட்டது அங்கங்கே ட்ராப் பண்ணியிருப்பேன் சில இடத்துல. அதை வந்து நீங்கள் தேடி வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவேன். இப்போ நீங்கள் பிங்க் ரக திரைப்படம்னு சொன்னீங்க. அந்த கட்டுரை வந்து நோ மீன்ஸ் நோ அப்படின்னு தமிழ் திரையில முதலாக சொன்னது. இப்போ அது நீதிமன்றங்கள்ல அதை வந்து முழுமையாக ஏற்றுக்கிறாங்க. ஒரு பெண்ணுக்கு வந்து எப்போ நோ அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமை இருக்கு. அந்த பெண் வந்து ஒரு நோன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரு ஆண் மகன் செய்யக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து அந்த பிங்க் திரைப்படத்துல, பிங்க்னு ஒரு திரைப்படம் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த திரைப்படத்தை பத்தி நான் விரிவாக கூட எழுதியிருக்கிறேன். அதை பற்றி விரிவாக நாங்கள்லாம் பேசியிருக்கோம். ஸோ அதனால நீங்க அந்த பிங்க்னு அதை ஒரு சொல்லும் பொழுது ஆர்வம் உள்ளவங்க நீங்க உண்மையிலே நான் ரொம்ப மகிழ்றேன். நானும் இப்படிதான் ஏதாவது வார்த்தைகளை படிக்கும் பொழுது அதோட நிப்பாட்டாம உடனே இணையத்துல தேடி தேடி படிச்சதுதான். ஸோ அது மாதிரி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சம்பந்தம்லாம் சில விஷயங்கள் இருக்கும். அது உங்களுக்கு வேற சில ஆர்வங்களை ஊட்டுறதுக்காக இருக்கும். இந்த கட்டுரை மாதிரி இன்னொன்று வந்து, இந்த கட்டுரை நான் துவக்கும் போது இந்த புத்தகத்துல முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் அதே எந்த வரிசையில் எழுதணும் அதே வரிசையில தொகுத்துட்டேன். இந்த முதல் கட்டுரை எழுதும் பொழுது நான் படிச்ச முதல் சங்கப்பாடல் அதான். நான் வந்து அன்றைக்கு அந்த சங்கப்பாடல் படிக்கும் பொழுது எனக்கு சங்க பாடல்களை பயன்படுத்தப்படக்கூடிய பல வார்த்தைகளுக்குடைய அர்த்தம் தெரியாது. இப்போதும் அதுக்கு அவ்வளவு தூரம் அர்த்தம் தெரியும் நான் சொல்ல மாட்டேன். நிறைய வார்த்தைகளுக்கு திரும்பவும் வந்து மறந்து போனாலும் தேடி கண்டுபிடிக்கிறேன். ஆனா திரும்ப திரும்ப படிச்ச பல வார்த்தைகள் வந்து நான் புதுசா படிச்சிருக்கிறேன். அந்த முதல் கட்டுரை வந்து நான் ஏற்கனவே அதை என்னுடைய முன்னுரையில குறிப்பிட்ட மாதிரி வேள்பாரி கதை படிக்க ஆரம்பிச்சேன். அந்த வேள்பாரி கதை படிக்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே எனக்கு பாரி இவங்கெல்லாம் பரிச்சயம் வந்த உடனே அது வந்து எனக்கு ஒரு ஹிஸ்டரியா தெரியல, அது ஒரு வரலாற்று புனைவு. அதுல ஒரு சில விஷயங்கள் சொல்லப்படுது, அது வந்து கற்பனைக்கு அதிகமா இருந்த உடனே அது உண்மையான வரலாறு என்ன அப்படின்னு தேடி சங்கத்தமிழ் என்னங்கிறத அந்த உரைகளை கேட்டேன். அந்த உரைகளை கேட்டதுக்கு அப்புறம் சரி இந்த உரைகள்லையும் அப்ப நிறைய அதுல குறிப்புகள் கிடைச்சிது. சரி நம்ம உரைகளை விடுத்துட்டு அந்த சங்க பாடலையே படிச்சிடணும்னு சொல்லி முதல்ல கண்ணில் பட்ட பாடல் அந்த பாடல். அந்த பாடலை பார்த்த உடனே நீங்க உங்களுக்கு படிச்சிருப்பீங்க இல்லையா? அந்த பாடலை வந்து எப்படின்னா, நான் தூத்துக்குடியில நாங்க இருந்தோம். நான் ஆறுமுகம் எங்கெல்லாம் பக்கத்துலதான் வீடு. ஆனா அவருக்கு மீன் தெரியாது. வாழ்க்கையில் அவர் மீனை சாப்பிட்டதே கிடையாது. அதனால அவர் அங்க போயிருக்க மாட்டார். அந்த கடற்கரையில மீன் வந்து படகுகள் வந்து நிக்கிறதும்
அந்த மீன்களை ஏல விடுறதும், நீங்க செம்மீன் படத்தை பத்தி சொன்னீங்க, அந்த செம்மீன் படத்துல அந்த காட்சி இருக்கும். அந்த மீன்களை ஏல விடுற காட்சியெல்லாம் அப்படியே தூத்துக்குடியில் நடக்கும். அந்த வட்டக்காரங்கன்னு அந்த மீனை ஃபுல்லா குமிச்சு ஏலம் விடுவாங்க. அந்த நல்ல மீனெல்லாம் காலில் தள்ளுவாரு. அதை சின்ன பையங்க எடுத்துட்டு போய் அவங்க தனியா ஏலம் விடுவாங்க. இந்த அந்த 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 பாட்டுல வர்ற 3 காட்சிகளும் நான் அப்படியே பார்த்திருக்கேன் சின்ன வயசுல. அது அப்படியே எனக்கு நினைவுக்கு வருது. அந்த மீன் படகுல இருந்து வந்து இறங்குற மீனவர்கள் வந்து ரொம்ப களைப்பா போவாங்க. நாங்க எங்களுக்கு வந்து அங்க மீன் படகுல வந்து இறங்குறவங்க ஏதோ ஆஸ்ட்ரோனட்ஸ் மாதிரி இருக்கும். வேற்று கிரகத்துல இருந்து வந்து இறங்குற ஆஸ்ட்ரோனட்ஸ் மாதிரி இருக்கும். ஆனா அவங்களுக்கு வந்து அந்த களைப்பு தான். அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. அவங்க மனைவிகள் வந்து நிப்பாங்க அந்த கடற்கரையில. ஏன்னா ராத்திரி போனவங்க காலையில வருவாங்களான்ட்டு அவங்க எல்லாம் நிப்பாங்க. அப்புறம் மீன்களை குவியலா ஏலம் போடுறது, உப்பு, சிறு பையங்க மீனை வெட்டி, அது எல்லாமே அப்படி அன்றைக்கு நான் தூத்துக்குடியில அந்த கடற்கரையில பார்த்த ஒரு காட்சி. அப்ப 2000 வருடமா தூத்துக்குடி. அப்ப இந்த அடுத்தது வந்து இதை நம்ம அனுபவிக்கணும்னா we have to transport ourselves to that 200 years 2000 years back. 2000 வருடமா அந்த கடற்கரை காட்சி அப்படியே தான் இருக்காங்கிற ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. இதை வர்ணிச்சு ஒரு எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கப்புறம் தான் தொடர்ந்து ஒவ்வொன்றையும் படிக்க படிக்க நான் அதுக்காக அடுத்து முழுமையா இன்றைக்கு கூட நான் படிச்சது ஒரு 10% இருக்கும். அந்த ஒவ்வொரு தனி பாடல் படிக்கும்போது அதற்கப்புறம் சில தேடல்கள் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு தேடி தேடி எழுதுனதுதான் அந்த இது. அப்படி பார்க்கும்போது சங்க பாடல்களுக்கும் மற்ற பிற இலக்கியங்களுக்கும் உள்ள தொடர்பை தேடி பார்த்தேன். ஏன்னா இந்த சங்க பாடலை பொறுத்து நம்ம திணைங்கிறத நான் இப்போ கேள்விப்பட்டேன். திணை வந்து வேற எந்த ஒரு இலக்கியத்திலும் இல்லை. 5 திணைகளை சொல்லி பாடுறது. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த பாடல் அப்ப நம்ம சின்ன வயசுல பள்ளிகளை படிக்கும்போது எதுக்கு வந்து திணைகள் இருக்கு, ஏன் குறிஞ்சியில உள்ளவங்க மட்டும் தான் காதல் பண்ணுவாங்களா, மருதத்துல இருக்கவங்க சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்களா, பாலையில இருக்கவங்க பிரிஞ்சுதான் இருப்பாங்களா, இது என்ன வேடிக்கையா இருக்குன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் அதை யாருமே இன்னை வரைக்கும் விளக்கல. அதை ஆனா இதை படிக்கும்போது தான் எனக்கு ஒன்று தோணுச்சு. ஓஹோ, திரைப்படம் எடுக்கும்போது முன்னால காதல் காட்சினா கொடைக்கானலுக்கு போயிடுவாங்க, சுவிட்சர்லாந்து போயிடுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கிரீன், இந்த திணைங்கிறது ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கிரீன். அதுக்கப்புறம் தொடர்ந்து நான் இது என்னுடைய அனுமானங்கள் தான். ஸோ இந்த பாணர்கள், விரலிகள், இவங்கெல்லாம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திரைப்படம். ஏன்னா இன்றைக்கு நம்ம வாழ்வில் வந்து 50% திரைப்படங்களும் கலைகள் தான். நம்ம எவ்வளோ வேலை செய்கிறோம், சம்பாதிக்கிறோம், மனைவி குழந்தைகளோட இருக்கிறோம். ஆனால் நம்மளுக்கு வாழ்க்கைன்னு அடுத்து பார்த்தா ஒரு கற்பனை உலகம் தான் இருக்குது. இந்த கற்பனை உலகத்தை அந்த காலத்தில் படைச்சவங்க இன்னைக்குள்ள திரைப்பட கதாநாயகர்கள் எப்படி இருந்திருக்காங்களோ அவங்க அந்த காலத்தில் ஒரு கதையை வந்து விவரிச்சிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அது. ஆனால் அடுத்தது வந்து சாதாரண மக்களின் வாழ்வியல். மற்ற இதே மாதிரி காலகட்டத்தில் நான் சொன்ன மாதிரி சீனத்துல இருக்கு, பிராகிரத்துல இருக்கு. ஆனா அதுல இந்த டீட்டெயிலிங் கிடையாது. இந்த சங்க இலக்கியத்திலோட டீட்டெயிலிங்ஸ், அந்த ஒரு ஒரு காட்சியை ஃபுல்லா அந்த பாத்தீங்கன்னா அந்த கடற்கரை காட்சி அப்படியே முழுமையா விவரிக்கிறாங்க. அப்புறம் 2 வரி, அப்புறம் ஒரு சிறு கதை. அந்த கதையை வந்து அவங்க அதுக்கப்புறம் பெருசா எழுதியிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். நம்ம மனசுக்குள்ள இப்ப இது பண்ணி, ஏன்னா சங்க இலக்கியங்கள் நண்பர் சொன்ன மாதிரி எழுதப்பட்டதுங்கிறத விட இது வந்து 3000 வருஷத்துக்கு முற்பட்டதா கூட இருக்கலாம். ஆனா இது துவக்கப்பட்டது 2000 வருடங்களுக்கு முன்னால். 2000 வருடங்கள் அந்த சமயத்துல துவக்கப்பட்டிருக்காங்க, மன்னர்களால துவக்கப்பட்டிருக்காங்க. துவக்கப்படும் போது எல்லா பாடல்களையும் எடுத்திருக்க மாட்டாங்க. முக்கியமான சில பாடல்களை எடுத்துதான் தொகுத்திருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்கப்பட்ட பாடல்கள் தான். அதான் சில பாடல்கள் தப்பி வந்திருக்குன்னு சொல்றேன். இப்ப ஆணவ கொலைகள் வந்து இல்ல, நான் அப்படி இல்லைன்னு சொல்ல, ஆணவ கொலைகள் இருந்திருக்கலாம். ஆனா அதை வந்து பாடலா பாடப்படலை, அது ஒரு பெரிய பராக்கிரமா கொண்டாடப்படலை. இதற்காகத்தான் நான் விவிலியத்தோட கம்பேர் பண்றேன். அங்க வந்து ஆணவ கொலை வந்து ஒரு பராக்கிரமா கொண்டாடப்படுது. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துக்கிட்டாலும் இங்க வந்து அதை வந்து அதே மாதிரி சண்டைக்கு போர், அந்த கெடுகை சிந்தனைங்கிறது சின்ன பையனை சண்டைக்கு அனுப்புறது. இதை வந்து நம்ம இதுவரைக்கும் நம்ம சின்ன வயசுல நம்ம இதுவரைக்கும் நான் படிச்சுட்டு வந்தது, கேள்விப்பட்டதெல்லாம் சின்ன பையனுக்கு வாழை கொடுத்து அனுப்புனா அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு காலத்துல நம்ம வந்து சில்ட்ரனை வாருக்கு அனுப்புறத பத்தி மோசமான விஷயமா கேள்விப்படுறோம். இது எப்படி நம்ம பெருமிதமா கொண்டாடும் போதுன்னு அந்த பாடலை படிக்கும்போது தெரியுது. அவர் கெடுகை சிந்தனையை தான் ஆரம்பிக்கிறாரு, கடிதி துணை கண்டனம் தெரிவிக்கிறார். அதற்கப்புறம் அவருடைய, அதாவது இது ஒரு வழக்கம் கிடையாது, அது ஒரு இயல்பா கூட நடந்திருக்கலாம், அதுக்கு ஒரு காரணமும் நான் சொல்லியிருக்கேன். அது மாதிரி வந்து அதே மாதிரி முல்லைக்கு தேர் கொடுத்தான், மயிலுக்கு போர்வை கொடுத்தான்னு சொன்னா நம்ம இவ்வளவு நாள் மயிலுக்கு போர்வை கொடுத்தான்னு தான் படிச்சிருக்கோம். ஆனா படிக்கும் பொழுதுதான் தெரியுது மயிலுக்கு போர்வை கொடுத்தான்னு அவர் மடத்தனம்னு அவர் சொல்லியிருக்கிறார் அந்த பாடல்ல. அதை வந்து ஒரு ஏற்றுக்கொண்ட விஷயமா சொல்ல, அது ஒரு மடத்தனம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது எனக்கு நிறைய ஆச்சரியங்கள் இதுல இருந்தது. அந்த உடல் நிறத்தை கூட கருப்பை போற்றுனாங்கன்னு நான் எழுது எங்கேயுமே இல்லை, கருப்பை போற்றுனாங்கன்னு சொல்ல, உடல் நிறத்தை பத்தி எந்த ஒரு அபிப்பிராயமும் இல்லாம இருந்திருக்கிறாங்க உடல் நிறத்தை பத்தி. ஏன்னா
மத்த எல்லா மயிருடைய நிறத்தை சொல்றாங்க, உதடுகள், பற்கள், உடல் உள்ள மற்ற அவயங்கள் நிறங்களை சொல்றாங்க. ஆனா தோல் நிறத்தை பத்தி சொல்லவே இல்லை. அதனால தோல் நிறமோ அல்லது மொழியோ வந்து அந்த எந்த ஒரு இனத்தினுடைய ஆதிக்க இனத்தினுடைய இதுதான் பெருசுன்னு சொல்லி ஒரு இப்ப நம்ம ஆங்கிலம் வந்து பெருதுன்னு நினைக்கிறோம். அதே இங்கிலாந்துல வந்து லத்தீன் வந்து பெருசுன்னு ஒரு காலத்துல கருதுனாங்க. அவங்கதான் லத்தீன் வந்து பெரிய ஆட்கள் பேசக்கூடிய, ஏன்னா அந்த லத்தீனுடைய ஆதிக்கம் இருந்தது. அதே மாதிரி இதை வந்து இதைத்தான் நான் வந்து தமிழாசிரியர்கள் இந்த ஆங்கிள் பார்க்கலையோ அப்படின்னு எனக்கு ஒரு ஒரு சின்ன ஆதங்கம் ஏற்பட்டது. ஆனா ஒண்ணு, தமிழாசிரியர் இதை பற்றி நான் படிக்கும் பொழுது நிறைய கட்டுரைகளை வாங்கி எடுத்து படித்தேன். இந்த ஆய்வு நூல்கள், அவங்களுடைய ஆய்வுகள் வந்து ரொம்ப ரொம்ப அளப்பரியது. அதனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் எண்ணி இவ்வளவு வார்த்தைகள் இருக்கு அப்படின்லாம் அவங்க அவ்வளவு ஆய்வு பண்ணி வச்சிருக்கிறாங்க. சார் சொன்ன மாதிரி ஒருவேளை நான் வந்து இதை வேற அந்த ஒரு ஒரு அறிஞர்ங்கிற பார்வையில பார்க்காம ஒரு சாமானியங்கிற பார்வையில பார்த்ததால இது ஒரு வித்தியாசமா இருக்கு. அதனால இதை வந்து ஒருத்தர் ஒரு ஒரு தமிழ்துறை பாண்டியத்தம் உள்ளவரோ அல்லது ஒரு வரலாற்றுத்துறை ஆசிரியர்கிட்ட இதை கொடுத்து அவங்களுடைய அபிப்பிராயம் எப்படி இருக்கும்னு ரொம்ப ஆர்வமா இருந்தேன். அவங்களுடைய விமர்சனங்கள் எந்த வகையில இருக்கும், இதுல எதுவும் தவறுகள் இருக்கா, ஏன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் பொருள் இந்த தவறு இருக்கலாம், எழுத்து பிழைகள், இலக்கண பிழைகள் கூட இருக்கலாம். வரலாற்று தகவலுக்கு நான் ரொம்ப மெனக்கெட்டேன். அதுல வந்து அதை பற்றி எந்த தவறு, ஏன்னா நம்மளுக்கு எந்த பெருமிதமும் இருந்துடக்கூடாது. அதனால இதுல வரலாற்று தகவலுக்கு அதை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப மெனக்கெட்டு எழுதினேன். அதனால அவரு ரொம்ப அதிகமா அதை பத்தி வரலாற்று தகவல் பிழை இருக்கிற மாதிரி அவர் எதுவும் குறிப்பிடல. அந்த வகையில எனக்கு ஒரு சின்ன மகிழ்ச்சி, அது ஒரு சின்ன அங்கீகாரம்னு நான் எடுத்துக்கிறேன். இன்றைக்கு நேரம் நிறைய கடந்துருச்சு, அதனால இது சுருக்கமா முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.